வெல்கம் டு எம்ஹெச் மேக் சேனல். 7ஆம் வகுப்பு பருவம் 2ல் பயிற்சி 4.2ல் 7வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். கொடுக்கப்பட்ட விவரங்களை கொண்டு XYZ என்ற முக்கோணத்தை அமைக்க. சரிங்களா, இது வந்து செய்முறை வடிவில் நம்ம வரைஞ்சி பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், XY வந்து 6.4 சென்டிமீட்டர், ZY வந்து 7.7 சென்டிமீட்டர், XZ வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. நம்ம இதுக்கு முக்கோணம் வரைய போகிறோம். சரிங்களா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அதுக்கு உதவி படம் போடணும். உதவி படம் எப்படி போடணும்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வரைகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம இப்போ ஒரு முக்கோணம் தான் போட போகிறோம். ஓகேங்களா, முக்கோணத்துக்கு பேர் கொடுக்க சொல்லியிருக்காங்க XYZ. இதில் வந்து XY வந்து 6.4, ZY வந்து 7.7, XZ வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, மூணுமே அளவாக கொடுத்துருக்கறனால நம்ம X இங்கே வச்சுக்கலாம், அடுத்தது Y இங்கே, Z இங்கே வச்சுக்கலாம். XY எவ்வளவு? 6.4 சென்டிமீட்டர். அடுத்தது ZY கொடுத்துட்டாங்க எவ்வளவு? 7.7 சென்டிமீட்டர். அடுத்தது XZ கொடுத்துட்டாங்க 5 சென்டிமீட்டர். சரிங்களா, இது எப்படி வரையணும்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நேர்கோடு வரைஞ்சிக்கோங்க. சரிங்களா, ஒரு ஸ்கேல் ஃபுல்லாக வரைஞ்சிக்கோங்க. இதில் பாருங்கள், XY வந்து என்னென்னு சொல்லிட்டாங்க? 6.4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதில் நான் வந்து ஒரு புள்ளி வைக்கிறேன். இப்போ இதில் 0வில் வைக்கணும். எங்கே வைக்கணும்? 0வில் வைக்கணும். ஓகேங்களா, வச்சுட்டு நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6.4 சென்டிமீட்டர். அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள், 0லேருந்து 1 2 3 4 5 6 6.4னா 4வது கோட்டில் வைக்கணும். சரிங்களா, எத்தனாவது கோட்டில்? 4வது கோட்டில். அப்படின்னா இது X, இது Y. கீழே அந்த கோட்டை டச் பண்ணாமல் போட்டுக்கோங்க. இங்கே வந்து 6.4 சென்டிமீட்டர் போட்டாச்சு. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் 7.7, இந்த பக்கம் 5 சென்டிமீட்டர். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கவராயத்தில் பென்சில் போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது? 7.7 சென்டிமீட்டர். இப்போ நான் 0வில் கவராயத்தோட முனையில் வச்சுட்டேன். ஓகேங்களா, 0வில் வச்சுட்டேன். 7.7 அப்படின்னா அந்த 5வது கோடு தாண்டி 2வது கோடு பாருங்கள். இங்கே 0 வச்சுட்டு இதில் 2 கோடு தள்ளி, இதில் 7.5ல் 2 கோடு தள்ளி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு எங்கே வைக்கணும்? YZ தானே 7.7, அப்படின்னா Yயில் வச்சு ஒரு ஆர்க் அடிச்சுக்கிறோம். சரிங்களா, இது இன்னும் கொஞ்சம் கீழே வர மாதிரி கூட அடிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பக்கம் 5 சென்டிமீட்டர் தான் இருக்குது, அதனால் அடித்தாச்சு. அடுத்தது XZ வந்து 5 சென்டிமீட்டர். அதே மாதிரி கவராயத்தை எடுத்துக்கிறேன். அந்த முனையை நான் இதில் வைக்கிறேன், 0வில் வைக்கிறேன். வச்சுட்டு இந்த பென்சிலை நான் இழுக்கிறேன். ஓகேங்களா, பென்சிலை இழுக்கிறேன். அதிகமாக இருந்தால் கம்மி பண்ணணும், கம்மியாக இருந்தால் அதிகப்படுத்துகிறோம். வைக்கும் பொழுது பாருங்கள், 5 சென்டிமீட்டர் கரெக்டாக இருக்கா? ஒரு தடவைக்கு 2 தடவை எடுத்து வச்சு பாருங்கள். 5 சென்டிமீட்டர் வச்சாச்சு. இப்போ XZ தான் வந்து நம்மளுக்கு 5 சென்டிமீட்டர். அதனால் Xயில் வச்சு இந்த கோட்டு மேலேயே ஒரு ஆர்க் அடிச்சிடறோம். ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒன்றும் தப்பு கிடையாது, அது அப்படியே விட்டுறலாம். இப்போ XY வந்து போட்டாச்சு. இங்கே வந்து மேலே Z. இப்போ இந்த இடத்துல புள்ளி வச்சு இதை சேர்த்திடுறோம். இப்போ XZ. ஓகேங்களா, இதையும் இணைச்சிட்றோம், இதையும் இணைச்சிட்றோம். இந்த 2 புள்ளியை கரெக்டாக இணைக்கணும். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ இங்கே எழுதணும் 7.7 சென்டிமீட்டர், இங்கே 5 சென்டிமீட்டர். ஓகேங்களா, உங்கள் மிஸ் வரையறை எழுத சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து முதலில் ஒரு கோடு வரைந்தேன். அதில் X என்ற புள்ளியை குறித்து 6.4 சென்டிமீட்டர் அளவுக்கு Y என்ற புள்ளியை குறித்தேன். பிறகு கவராயத்தில் 7.7 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு வில் வரைந்தேன். அது பிறகு Xயிலிருந்து 5 சென்டிமீட்டருக்கு வில் வரைந்தேன். இது 2 கோடுகளும் சந்திக்கும் புள்ளி Z அப்படின்னு சொல்லி இப்போ நம்மளுக்கு தேவையான XYZ முக்கோணம் கிடைத்தது அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா, வரைமுறை எழுத சொன்னாங்கன்னா. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நம்ம XYZ நம்மளுக்கு கிடச்சிருச்சிங்களா? அவ்வளோதான் சம்ம, வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த முக்கோணம் வரைகிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பெரிய கிளாஸ் போக போக நம்மளுக்கு முக்கோணம் வரைகிறது இருக்குது. ஓகேங்களா, பாருங்கள், XYZங்கிற முக்கோணம் வரைஞ்சாச்சு. அடுத்தது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 7.5 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட சமபக்க முக்கோணம் வரையணுமா? சமபக்க முக்கோணம், முக்கோணம்னாலே 3 பக்கம், அது சமபக்க முக்கோணம்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா எல்லாமே என்னது? நம்மளுக்கு 7.5 சென்டிமீட்டர் தான். நம்ம உதவி படம் போடுறோம். அந்த முக்கோணத்துக்கு தான் வந்து என்னென்னு சொல்லிட்டாங்க? XYZ அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. சரிங்களா, அப்படின்னா இது X, Y, Z. சமபக்கம் முக்கோணம்னா 3 பக்கமே நம்மளுக்கு என்னது? 7.5 சென்டிமீட்டர் தான். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன்.
அதில் எக்ஸுங்கிற ஒரு புள்ளி குறிச்சிட்டு 7.5 சென்டிமீட்டருக்கு நான் வைக்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், எக்ஸில் 0ல் வைக்கிறேன். இங்கே 7.5, 7க்கு அப்புறம் 5வது கோடு தான் வந்து என்னது 7.5. இப்போ இது வந்து ஒய் 7.5 சென்டிமீட்டர் போட்டாச்சு. ஓகேங்களா? வச்சுட்டு நம்ம மறுபடியும் சரி கூட பார்த்துக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ அடுத்தது மறுபடியும் இந்த பக்கமும் 7.5 சென்டிமீட்டர் எடுக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும், கவராயத்தில் 0ல் வச்சு 7.5 சென்டிமீட்டருக்கு இழுக்கணும். ஓகேங்களா? 0ல் வச்சு 7.5 சென்டிமீட்டருக்கு இழுத்துக்கிறேன் நான். பாருங்கள், ஒரு தடவைக்கு 2 தடவை எடுத்துகிட்டு பார்க்குறதா தப்பு கிடையாது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஒய்யிலிருந்தும் 7.5, எக்ஸ்லேருந்தும் 7.5. அதனால் ஒய்யில் வச்சு நான் என்ன பண்ணுறேன், கரெக்டாக அந்த புள்ளி மேலேயே வைக்கணும். 7.5 சென்டிமீட்டர் போட்டேன். அடுத்து எங்கே வைக்கணும், எக்ஸில் வச்சு 7.5 சென்டிமீட்டர் போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டும் சேர்ற இடத்துல புள்ளி வச்சு இதுதான் நம்மளுக்கு இசட். இப்போ இது ரெண்டையும் சேர்த்திடுறேன். அதை சேர்த்திட்டா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், XYZ அப்படிங்கிற முக்கோணம் கிடச்சிரும். பாருங்கள், XYZ அப்படின்னா இங்கே 7.5 சென்டிமீட்டர், இங்கே 7.5 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அவ்வளோதான். சம்மு ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு. அடுத்த சம் பார்க்கலாம். 3வது கொஸ்டின் பாருங்கள். 4.6 சென்டிமீட்டர் அளவை சமபக்கங்களாக கொண்டு 6.5 சென்டிமீட்டர் அளவை 3வது பக்கமாக கொண்ட இரு சமபக்கம் முக்கோணம் வரையணும். சரிங்களா? இதுக்கு வந்து XYZ அப்படிங்கிற முக்கோணத்துக்கு பேர் கொடுக்குறோம். இதில் XY 4.6, YZ 4.6 அப்படின்லாம் அவங்க கொடுக்கவே கிடையாது. சரிங்களா? அப்படின்னா நம்ம 3 பக்கத்தில் எந்த பக்கம் வேணாலும் இந்த அளவுகளை வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதாவது என்னென்னா 4.6 சென்டிமீட்டர் அளவை சம பக்கங்களாக, அப்படின்னா 2 பக்கம் வந்து என்ன இருக்கணும், நம்மளுக்கு 4.6 இருக்கணும், ஒரு பக்கம் 6.5 இருக்கணும். அதனால் நான் உதவிப்பட நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் 2 பக்கம் என்ன இருக்கணும், 4.6 சென்டிமீட்டர் இருக்கணும், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் இங்கே எக்ஸு ஒய் இசட் எடுத்துக்கிறேன். 2 பக்கம் 4.6 இருக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பக்கம் 4.6 சென்டிமீட்டரும் இந்த பக்கம் 4.6 சென்டிமீட்டர் ஆர்க் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு டைம் 4.6 எடுத்துட்டா இங்கே ஆர்க் அடிச்சிடலாம், இங்கே ஆர்க் அடிச்சிடலாம். கீழே எவ்வளோ வச்சுக்கிறேன், நான் 6.5 சென்டிமீட்டர் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், எப்பயும் போல் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு வரைஞ்சி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நேராக ஒரு கோடு போடுறேன், புள்ளி வச்சு நான் எக்ஸ் போடுறேன். எக்ஸ் போட்டுட்டு 6.5 சென்டிமீட்டர் இங்கே 0ல் வச்சுக்கிறேன். வச்சுட்டு எங்கே வைக்கணும், 6.5 சென்டிமீட்டர். இது வந்து நம்மளுக்கு என்னது, ஒய் 6.5 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் வச்சு இப்போ 4.6 சென்டிமீட்டர் எடுக்கணும் இல்லையா? பாருங்கள், 0ல் வச்சு 4.6னா 5வது கோட்டுக்கு அடுத்த கோடு 0ல் வைக்கணும். 4.6ல் வைக்கிறோம். 4.6 0ல் வச்சு 4.6. ஓகேங்களா? வச்சாச்சு. இப்போ பாருங்கள், எக்ஸ்லேருந்து இஜெட்டும் 4.6 தான், ஒய்லேருந்து இஜெட்டும் 4.6 தான். அதனால் என்ன பண்ணுறேன், எக்ஸ்லேருந்து 4.6க்கு ஒரு ஆர்க் அடிச்சிட்றேன். அப்புறம் என்ன மாற்றவே வேண்டாம், ஒய்யிலேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு 4.6க்கு ஆர்க் அடிச்சிட்றேன். ஓகேங்களா? நீங்கள் வரைஞ்சிட்டு கூட அந்த அளவுகளை வச்சு பார்த்துக்கலாம். இப்போ நான் இங்கே என்ன வைக்கிறேன், இஜெட் வச்சுக்கிறேன். இப்போ நான் சேர்த்துறேன். இந்த புள்ளியும் சேர்த்திடுறோம். அடுத்தது இந்த புள்ளியும் சேர்த்திடுறோம். இங்கே என்ன எழுதுகிறோம், 4.6 சென்டிமீட்டர், இங்கே 4.6 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு தேவையான முக்கோணம் வந்துருச்சு. அவ்வளோதான் சம்ம, வேறு எதுவுமே கிடையாது. உங்கள் மிஸ் வந்து வரையறை எழுத சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேங்களா? முதலில் ஒரு கோடு வரைந்தேன். அதில் எக்ஸ் என்ற புள்ளியை குறித்து 6.5 சென்டிமீட்டர் தொலைவில் ஒய் என்ற புள்ளியை குறித்தேன். பிறகு 4.6 சென்டிமீட்டர் கவராயத்தில் எடுத்து ஒய்ங்கிற புள்ளியிலிருந்து ஒரு வட்டவில் வரைந்தேன். பிறகு எக்ஸிலிருந்து ஒரு வட்டவில் வரைந்தேன். இவற்றை இணைத்தேன். இப்போ நம்மளுக்கு தேவையான XYZ முக்கோணம் கிடையாது அப்படின்னு எழுதினாலே போதுமானது. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.